விஷயத்துக்கு மரியாதைக்குரிய பாஜக தலைவர் திரு ஹெச் ராஜா இன்னைக்கு வாழும் சாட்சி. அந்த காலத்துல புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக இருந்த கிருஷ்ணமூர்த்தி சாட்சி. தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த வாஜ்பாய் இவருக்கு மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எல்லாம் பரப்புரையெல்லாம் பண்ணிட்டு 6 மாதமோ 3 மாதமோ கழித்து தமிழகத்துக்கு பிரதிநிதித்துவம் தரணுன்னே ராதாகிருஷ்ணனை மந்திரியாக்குங்க அப்படின்னு கூப்பிட்டு பிரதமர் அலுவலகத்திலேருந்து ஃபோன் வந்தது. அதே மாதிரி அடுத்த 2-3 நாளில் அங்கே மந்திரி சபை பங்கேற்பு விழா நடந்தது. அடியேனும் அதில் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி திரு மறைந்த இல கணேசன் அவர்கள், அப்போ தலைவராக இருந்த திரு KN லட்சுமணன், பாஜக புதுவை மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, ஹெச் ராஜா, அடியன் நானும் அதில் கலந்துக்கிட்டோம். அப்போ அந்த செக்ரட்டரி யார் பதவியேற்க அழைப்பாங்களோ அப்போ ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் அப்படின்னு அவர் அழைச்ச உடனே பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி எந்திரிச்சு போகிறாரு. அதை பார்த்து வாஜ்பாய் திடுக்கிறார். ஜனாதிபதி மாளிகையில் நடந்த விஷயத்தை நான் தத்ரூபமாக சொல்கிறேன். வாஜ்பாய் அப்படியே திடுக்கிறாரு. சார், நான் இருக்கிற மரியாதைக்குரிய ஹெச் ராஜாவுக்கு சாட்சின்னு சொல்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு அன்னைக்கு மாநில பாஜக தலைவராக இருந்தவரை நான் சொல்கிறேன். எங்க மாநில தலைவராக இருந்தவர் சார்? புதுச்சேரி மாநில தலைவராக இருந்த கிருஷ்ணமூர்த்தி. சரி. வாஜ்பாய் லைட்டாக இது பண்ணிட்டு இப்படி இந்தாண்ட திரும்பி, ஓ ராதாகிருஷ்ணன் ஓ தாடிவாலா கிதரே அப்படின்னு. ஓ தாடிவாலா கிதரே இதுங்கிறது என் காதால நான் கேட்ட விஷயம். அதாவது சிபிஆர் தான் சொன்னார் செலக்ட் பண்ணது. பிரதமர் அலுவலகத்திலிருந்து மந்திரி சபையில் தமிழக பிஜேபிக்கு பிரதிநிதித்துவம் தர நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ராதாகிருஷ்ணனுக்கு தர முடிவு பண்ணிட்டோம். 99 வாஜ்பாய் மந்திரி சபையை அமைச்சு ஒரு 3 மாதமா எப்பயோ கழிச்சு. ஆனால் அதிக ஓட்டு வித்தியாசத்துலாம் ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற நேச்சுரலா அதிக, ஏன்னா கோயம்புத்தூர்ல பாம் பிளாஸ்ட் அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாரு. இந்த பாஜக பலமான இந்த பகுதி அப்படிங்கிறப்ப இவர் தான் அவர் இது பண்ணார். ஆனா பாத்தீங்க அப்படின்னா மரியாதைக்குரிய இன்னமும் என்னுடைய போற்றுதலுக்குரிய திரு இலகணேசன் என்ன பண்ணாருன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வாய்ப்பு திரு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு போகக்கூடாதுன்னு 2 பேரும் இந்த படத்தில் வர்ற மாதிரி இவரும் ராதாகிருஷ்ணன் அவரும் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற அடிப்படையில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அந்த இடத்துல அமர்த்தி வைக்கப்பட்டார். அதே சமயத்தில் எனக்கு ஒரு குருஸ்தானத்தில் உள்ளவர் தான் அவரு. நான் அவரை குறைச்சி மதிப்பில்லை. அமைப்பு விஷயங்கள் கட்சியை வளர்த்துறது அப்படிங்கிறதுல மிக சமர்த்தர், மிக கெட்டிக்காரர் திரு பொன் ராதாகிருஷ்ணன். அன்னைக்கே திரு சிபி ராதாகிருஷ்ணன் கிடைத்திருக்க வேண்டிய அந்த மந்திரி சபையில் இடம், அந்த பதவி அப்படிங்கிறது இலகணேசனுடைய உதவியால் திரு பொன் ராதாகிருஷ்ணனுக்கு போச்சு. மனசாட்சி உள்ள பழைய பிஜேபிக்காரங்க யாரும் இதை மறுத்து பேச